अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிச்சரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் மற்றும் சக்கரத்தாழ்வார் கருடாழ்வான் ஆகியோர்களை குறித்தும் ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் பாஷ்யக்காரர் என்றெல்லாம் வழங்கப்பெறுகின்ற யதிராஜர் அவரை குறித்து 74 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். யதிராஜ சப்ததி என்று வழங்கப்பெறுகிறது. அந்த ஸ்தோத்திரத்திலே முதல் 9 ஸ்லோகங்கள் 8-9 ஸ்லோகங்களாலே குரு பரம்பரையினுடைய ஆச்சாரியர்களை வரிசையாக வணங்குகிறார். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே முதலாச்சாரியராக கொள்ளப்படுவது பகவானைத்தான். அதனால் கமப்யாத்யம் குரும் வந்தே என்று முதலாச்சாரியனான எம்பெருமானை வணங்கினார் முதல் ஸ்லோகத்தாலே. 2வது ஸ்லோகத்தாலே பெரிய பிராட்டியாரை, 3வது ஸ்லோகத்தாலே சேனை முதன்மையாரை, 4வது ஸ்லோகத்தாலே நம்மாழ்வாரை என்று வணங்கினார். அதாவது ரகசியத்திரயத்தையும் உபதேசம் கேட்டவர்கள் என்னால் பெரிய பிராட்டியார் பகவானிடத்தில் ரகசியத்திரய உபதேசம் கேட்கிறாள். சேன முதலியார் பெரிய பிராட்டியாரிடத்தில் கேட்டார், நம்மாழ்வார் சேன முதலியாரிடத்தில் கேட்டார் என்று இப்படி சொல்லும்படியாக அந்த ஆச்சாரிய சிஷ்ய பாவம் அவர்களுக்குள்ளே தொடர்ந்து வருகிறது. அதே போல் நம்மாழ்வாருக்கு அடுத்தபடியாக ஆச்சாரியர் என்று சொல்ல வேண்டுமானால் அது நாதமுனிகள் என்கிற ஆச்சாரியரைத்தான் சொல்ல வேண்டும். ஏன் இடையிலே ஆழ்வார்கள் பலர் உண்டே. நம்மாழ்வாருக்கு முன்னாலேயும் ஆழ்வார்கள், நம்மாழ்வாருக்கு பின்னாலேயும் ஆழ்வார்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்த ஆழ்வார்களையெல்லாம் சொல்ல வேண்டாமா என்று கூட கேள்வி எழலாம். ஆனால் நம்மாழ்வார் ஒருவரை சொன்னால் அது ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் சொன்னதாக ஆகும். என்ன காரணம் என்றால், நம்மாழ்வார் என்பவர் நம்முடைய ஆழ்வார்கள் கோஷ்டியிலே நடுநாயகமாக இருந்து கொண்டு அத்தனை ஆழ்வார்களையும் தனக்கு அவயவமாக, அதாவது பூதம் சிரஹா என்று அதற்கு ஒரு ஸ்லோகமே சொல்லப்படுகிறது. பூதத்தாழ்வார் நம்மாழ்வாருக்கு சிரசாக இருக்கிறார். பொய்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் நம்மாழ்வாருக்கு காதுகளாக இருக்கிறார்கள் என்று வரிசையாக ஒவ்வொரு ஆழ்வாரையும் நம்மாழ்வாருக்கு ஓரொரு அவயவமாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இவர்தான் அவயவி என்று சொல்ல வேண்டும். அதற்கு என்ன காரணம் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால், நாதமுனிகள் அந்த சரித்திரத்தை தான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்கப் போகிறோம். அந்த நாதமுனிகளுடைய பெருமையை சொல்லுகிற பொழுது, நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் தாம் அருளி செய்த திவ்ய பிரபந்தத்தை மட்டுமல்லாமல் மற்ற ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தையும் சேர்த்து இவரே கொடுத்தபடியினாலே இவர் வாயிலாகத்தான் நமக்கு மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தமும் கிடைத்தது, நம்மாழ்வார் வாயிலாகத்தான். அதனால தான் நம்மாழ்வார் ஒருத்தரை சொன்னால் ஆழ்வார்கள் எல்லாரையும் சொன்னதாக ஆகும் என்று இப்படி நாம் கொள்ளுகிறோம். ஆழ்வார்கள் பரம்பரையிலே கூட பார்த்தீர்களானால் பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை, ஐயன், அதற்கு பிறகு மதுரகவியாழ்வார் நம்மாழ்வாரை விட அவருடைய சீடராக இருந்தாலும் வயதிலே மூத்தவர் மதுரகவியாழ்வார். அதனால் அவர் ஐந்தாவதாக சொல்லுவோம். அதாவது அவதார கிரமத்தில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுரகவியாழ்வார், 6வதாக நம்மாழ்வார். அதற்கு பிறகு சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தாள் தூளி, நற்பாணன், நற்கலியன் என்று நம்மாழ்வாருக்கு மேலே 5 ஆழ்வார்கள். ஆண்டாள் ஒருத்தியை சேர்த்தால் 12 ஆகிவிடும். அவள் எம்பெருமானுடைய பிராட்டியாக போய்விட்டபடியினாலே அவளை விட்டுட்டு எண்ணினா 11. 11ல் நடுவில் எது வரும்?
6வது எண்ணிக்கை தான் நடுவில் வரும். அப்போ 6வதாக அவதரித்தவர் யாருன்னா நம்மாழ்வார். அதனால் ஆழ்வார் கோட்டியில் நடுநாயகம் என்னால் அது நம்மாழ்வார் தான் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட நம்மாழ்வார் ஒருத்தரை சொன்னால் ஆழ்வார்கள் அத்தனை பேரையும் சொன்னதாக ஆகும். அதற்கு பிறகு நாதமுனிகள் என்கிறவர், அவர்தான் நம்மாழ்வாருடைய சீடராக இருந்தவர். இத்தனைக்கும் சொல்ல போனால் நம்மாழ்வாருடைய காலத்திற்கும் நாதமுனிகளுடைய காலத்திற்கும் பல நூறு ஆண்டுகள் வித்தியாசம் உண்டு. நம்மாழ்வார் காலத்திற்கு பல நூறு ஆண்டுகள் கழித்துத்தான் நாதமுனிகள் அவதரித்தார். ஆனாலும் நம்மாழ்வாருடைய சீடராக நாதமுனிகள் கொள்ளப்படுகிறார். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் அது அந்த சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே என்னவென்றால், நாதமுனிகள் என்கிறவர் அவர் காட்டுமன்னார் கோயில் என்கிற திவ்ய தேசத்திலே அவதரித்தார். அதாவது காட்டுமன்னார் கோயில் என்கிறது சிதம்பரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர். அது தில்லை திருச்சித்திரக்கூடமாகிற சிதம்பரம். அது இப்பொழுது அது வீராணம் ஏரி என்று சொல்லுகிறோமே, அந்த வீராணம் ஏரி இருக்கிற இடம், அந்த இடம் வீராணம் என்கிறது வீரநாராயணபுரம் என்கிறதுனுடைய சுருக்கம்தான் வீராணம். அந்த வீரநாராயணபுரத்தில் தான் நாதமுனிகள் அவதரித்தார். அதுக்கு காட்டுமன்னார் கோயில் என்றும் பெயர் உண்டு அந்த ஊருக்கு. அவர் அங்கே பெருமாளுக்கு தொண்டுகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மேல்நாடு என்று சொல்லப்படுகின்ற திருநாராயணபுரத்திலிருந்து 2 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்தார்கள். மேல்நாட்டிலேருந்து வந்தாவர். ஏன்னா அப்போ தமிழ்நாட்டில் அந்த திவ்ய பிரபந்தம் யாருக்குமே தெரியாது. ஆழ்வார்கள் வச்ச திவ்ய பிரபந்தம்லாம் மறைந்து போயிருந்தது. ஆனால் மேல்நாட்டில் அது எப்படியோ அதிசயமாக சில பேருக்கு சில பாசுரங்கள் மட்டும் தெரிந்திருந்தது என்று கொள்ள வேண்டும். அவர்கள் மேல்நாட்டிலிருந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இவருக்கு அந்த இதில் காட்டுமன்னார் கோயிலில் வந்தபொழுது பெருமாள் முன்னால் நாங்களும் ஏதாவது சொல்லலாமா என்று கேட்டார்களாம். உடனே அதற்கென்ன விண்ணப்பியுங்களேன் என்று சொல்ல, அவர்கள் இந்த நம்மாழ்வார் திருக்குடந்தையில் எழுந்தருளியிருக்கிற ஆறாவமுதன் என்கிற எம்பெருமானை பற்றி 10 பாசுரங்களை பாடியிருக்கிறார். அது திருவாய்மொழியினுடைய 5ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழியாக இருக்கிறது. அந்த பதிகத்தை அவர்கள் மிக அழகான இசையிலே அவர்கள் ஆறாவமுதே அடியேனுடலன் நின்பால் அன்பாயே நீராயலைந்து கரையை உருக்குகின்ற நெடுமாலே என்று அந்த 10 பாசுரங்களை எம்பெருமான் முன்னே ஓதினார்கள் அந்த மேல்நாட்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அதனுடைய கடைசி பாசுரத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், உழலை என்பில் பேச்சு முலையோடு உயர்விண்டான் கழல்களவையை சரணாக கொண்ட குருகூர் சடகோபன் குழலின் மலியச் சொன்ன 1010 என்று இருந்தது. குருகூர் சடகோபன் சொன்ன 1010, 1000 இது 10 பாட்டு என்று இருந்தது. உடனே நாதமுனிகளுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. இது 10 பாட்டே இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது, இதுபோல் 1000 பாசுரங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, அந்த மீதி பாசுரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அவர் எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னார். இவர் தான் 10 பாட்டு தான் தெரியும். உங்கள் ஊரில் இருக்கிறவாளுக்குன்னா அவர்களுக்கு இந்த 10 பாட்டே தெரியுமான்னு தெரியாது. அதனால் அங்கேயும் யாருக்கும் தெரியாதுன்னு. இருந்தாலும் நல்ல வேளையாக அந்த பதிகத்தில் என்ன இருக்கிறது, குருகூர் சடகோபன் சொன்னான்னு இருக்கு. அப்போ குருகூர் என்கிற ஊர் எங்கே இருக்கிறது என்று அந்த காலத்தில், இந்த காலமாக இருந்தால் எங்கே இருக்குதுன்னு கூகுள் மேப்பில் போட்டு பார்த்துள்ளாமே. ஆனால் அவர் அந்த காலத்தில் என்ன வசதி அவருக்கு, குருகூர் என்கிற ஊர் எங்கே இருக்கிறதுன்னு தேடி கண்டுபிடித்து இங்கிருந்து அவர் திருக்குறுகூருக்கு சென்றார். அதாவது நம்மாழ்வார் அவதரித்த திருக்குறுகூர் என்கிறது இப்பொழுது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரி. அங்கே போனார், குருகூர் என்ற திவிதேசத்திற்கு போனார். அங்கே போனால் நம்மாழ்வார் அவர் சந்நிதியில் எழுந்தருளிருக்கிறார் என்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். அந்த ஊரில் இருக்கிறவாளை கேட்குறார், உங்களுக்கெல்லாம் இந்த திவ்ய பிரபந்தம் தெரியுமான்னுட்டு. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். நம்மாழ்வார் ஒழிச்ச திருவாய்மொழியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், எங்களுக்கு தெரியாது. அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தார். அப்போது நம்மாழ்வாருடைய சீடரான மதுரகவி ஆழ்வாருடைய வம்சத்திலே வந்தவர், அவருக்கு பராங்குஷதாசர்னு பேர், நாதமுனிகள் காலத்தில் இருந்தவர். அவர் சொன்னார், எங்களுக்கு நம்மாழ்வார் ஒழிச்சது திவ்ய பிரபந்தம் தெரியாது, ஆனால் எங்களுடைய மூதாதையான மதுரகவி ஆழ்வார் அவர் அருளி செய்த கண்ணினுள் சிறுத்தாம்பு என்கிற அது 12 பாசுரங்கள், அது எங்களுக்கு தெரியும். அந்த 10, 12, 11 பாசுரங்களை நம்மாழ்வாருடைய திருப்புளி ஆழ்வார் என்கிற அந்த புளிய மரம், நம்மாழ்வார் எழுந்தருளியிருந்த மரம், அதனுடைய முன்னிலையிலே நின்று கொண்டு அது இருந்து அதை ஏகாகிர சித்தமாக அத்த சொன்னால் நம்மாழ்வார் நேரே பிரத்யட்சமாவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். யாரும் இது வரைக்கும் அதை முயற்சி செய்து பார்க்கவில்லை. உமக்கு சக்தி இருந்தால் நீர் பண்ணிப்பாரும் என்று அதை சொன்னார்களாம். உடனே நாதமுனிகள் அந்த கண்ணின் சித்தாம்பை அதே போல் அந்த திருப்புளி ஆழ்வார் அடியிலே 12,000 தடவை ஒரே சமயத்தில், அதாவது 12,000 தடவை விட்டு விட்டு சொல்லக்கூடாது. பின்ன எப்படி சொல்லணும், ஒரே சமயத்தில் சொல்லணும்னா எத்தனை நாள் ஆகும், குறைஞ்சபட்சம் 1 மாதம் ஆகும்.
அதாவது 24 மணி நேரமும் தொடர்ந்து சொன்னால் கண்ணின் சுத்தாம்பு கணக்கு போட்டு பாருங்கள். ஒரு தடவை சொல்கிறதுக்கு 3 நிமிஷம் ஆறுது கண்ணின் சுத்தாம்பு 12 பாட்டுக்குன்னு வச்சுங்கோ. அப்போது 12,000 தடவைக்கு நிச்சயமாக அது எத்தனை நாள் வேணும்? ஒரு 25-30 நாளாவது வேணும். அது நாதமுனிகளாலே முடிந்தது. காரணம், அவர் யோகத்திலே வல்லவர். யோக ரகசியம் என்ற நூலையே அருளி செய்தவர். அதனால் அவர் அப்படியே அந்த கண்ணின் சுத்தாம்பை அருளி செய்ய உடனே நம்மாழ்வார் அவருக்கு பிரத்யட்சமாகி அவருக்கு ரகசியத்திரயத்தையும் உபதேசித்து, அதே சமயத்தில் அவர் கேட்டபடி தம்முடைய பாசுரங்கள் மட்டுமல்லாமல் மற்றைய ஆழ்வார்கள் அருளி செய்த பாசுரங்களையும் அந்த நாதமுனிகளுக்கு கொடுத்தார். அந்த நாதமுனிகளாலே தான் இன்றைய தினம் நாம் 4000 பெற்றிருக்கிறோம் என்கிற காரணத்தினாலே அப்போ நம்ம ஆழ்வாருக்கு நாதமுனிகள் இந்த வகையிலே சிஷ்யராகிறார் என்று இன்னும் விவரமாக சொல்லலாம் சரித்திரத்தை. இருந்தாலும் சுருக்கமாக தெரிவித்தேன். தேசிகன் அருளி செய்த ஸ்லோகத்தை பார்ப்போம். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்தாமலகதாம் கதம். நாதமுனிகளுக்கு என்ன சிறப்பு சொல்லுகிறார் என்றார். யஸ்ய அந்த நாதமுனிகள் இருக்காரே அவருக்கு என்ன ஆயிற்று? நைகமிகம் தத்துவம். நிகமம் என்னால் வேதாந்தங்கள், அதனுடைய தத்துவம் என்னால் என்ன? நிகமம் என்னால் வேதம், வேதாந்தம். அதனுடைய தத்துவங்கள் எல்லாம் அஸ்தாமலகதாம் கதம். கையிலங்கு நெல்லிக்கனி போல. அந்த கையில் நெல்லிக்கனி இருந்தால் அதை பார்ப்பதற்கு இன்னொரு துணை வேண்டாமே, நல்லா தெளிவாக தெரியறது இல்லையோ? அதுபோல வேதாந்த தத்துவங்களை எல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக கண்டவர் நாதமுனிகள் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நைகமிக்கன் தத்துவம் என்கிறது திவ்ய பிரபந்தத்தையும் சேர்த்துத்தானே, அதுவும் இந்த வேதம் தானே. அப்போ அதனுடைய தத்துவங்களை எல்லாம் தெளிவாக நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனி போல காட்டி கொடுத்து விட்டார். அதனால் நாதமுனிகள் அவற்றையெல்லாம் உள்ளபடி அறிந்திருந்தாருங்கிறத தான் எஸ்ய நைகமிகன் தத்துவம் ஹஸ்த ஆமலகதாம் கதம். கையிலே நெல்லிக்கனி இருந்தால் எப்படியோ அதுபோல வேதாந்த தத்துவங்களை எல்லாம் உள்ளபடி நன்றாக அறிந்து கொண்டிருந்தவர் நாதமுனிகள். அப்படிப்பட்ட நாதேன முனினா, அப்படிப்பட்ட நாத முனியாலே, நாதேனா என்னால் அவருக்கு திருநாமமே ரங்கநாதன் என்கிறது தான் திருநாமம். நாதமுனிகளுடைய இயற்பெயர் என்ன? ரங்கநாதன் என்பது. அப்பொழுது இவருக்கு அவர் அந்த ரங்கநாதன் என்கிறத சுருக்கி நாதன் என்று வைத்து, அதற்கு பிறகு அவர் முனி என்று, அவர் யோகத்திலே வல்லவராயிருந்தபடியினாலே அவரை முனி என்று சொன்னபடியினாலே அவருக்கு நாதமுனி, ரங்கநாத முனி என்கிறது தான் நாதமுனி என்று சுருங்கிவிட்டது. அதனால்தான் இங்கே நாதேன முனினா. அப்படிப்பட்ட அந்த நாதமுனியாலே இப்போ நாங்கள் என்ன ஆனோம்னு கேட்டால், நாதவானகம் பவேயம், நான் ஒரு நாதனை உடையவனாக ஆகிவிட்டேன் என்கிறார் வேதாந்த தேசிகன். அந்த நாதமுனி இல்லாவிட்டால் நமக்கு திவ்ய பிரபந்தங்களே கிடைத்திருக்காது. திவ்ய பிரபந்தங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் எல்லோரும் அனாதைகள் தான். நிச்சயமாக நமக்கு ஒன்றுமே தெரியாமல், அனாதை என்னால் என்ன, தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதற்கு கூட வழி தெரியாமல் தெருவில் திரிகிறானே அவனைத்தானே அனாதை என்று சொல்கிறோம். ஒரு போக்கிடம் இல்லாமல், ஒரு இருப்பிடம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் இருக்கிறவன் அனாதை. திவ்ய பிரபந்தம் என்கிறது கிடைக்கவில்லை என்றால் வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் அனாதை தான். நிச்சயமாக அவர்களுக்கு எந்த வழியிலே எம்பெருமானை அடைய வேண்டும், எப்படி எந்த இடத்துல இருக்க வேண்டும், ஒரு திவ்யதேசத்தில் வசிக்க வேண்டும் என்கிறதெல்லாம் கூட தெரியாமலே போயிருக்குமே. ஆகையினாலே நாதமுனிகள் அடைந்தபடியினாலே தான் நான் நாதனுடையவனாக ஆனேன் என்று சொன்னார். அதாவது நான் அனாதையாக போகாமல் நாதவானாக நான் ஆனதற்கு காரணம் என்ன என்னால் இந்த நாதமுனியாலே என்கிறார். ஏதோ 10 பாட்டை கேட்டார், மேல்நாட்டிலேருந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் சொன்னார்கள், ஆஹா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலை நாதமுனிகள். இந்த 10 பாட்டு தவிர இன்னும் மீதி பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு அது எங்கே இருக்கிறதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு ஆழ்வார் திருக்குறுகூருக்கு சென்று அங்கே போய் கண்ணின் சுத்தாம்பி 12,000 தடவை அவர் ஜபித்து அந்த 4,000ஐயும் பெற்று நமக்கெல்லாம் அவர் கொடுத்தாரோ, நாம் எல்லாரும் அனாதைகளாக ஆகாமல் பிழைத்தோமோ என்கிற கருத்திலே தான். ஏன்னா இவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு அவர் கொடுத்தபடியினாலே அவர்தான் நமக்கு நாதர். அதனால் அவருக்கு நாதமுனி என்கிற ஒரு திருப்பெயர் மிகவும் பொருத்தமாகவே அன்றோ அமைந்திருக்கிறது. அதனால தான் இந்த ஸ்லோகத்தில் கூட நாதமுனினா என்றே சொல்லாமல் நாதேன முனினா, அந்த நாதனாயிருக்கிற முனி, நமக்கெல்லாம் அவர் நாதனாயிருக்கிற முனி. அப்படிப்பட்ட முனியினாலே நாங்கள் என்ன ஆனோம்னு கேட்டாக்கா நாதவானகம் என்று நாதனை, ஒரு நாதனை உடையவனாக நாங்கள் எல்லாரும் ஆனோம். அநாதைகளாக ஆகாமல் எங்களை காப்பாற்றினவர் அந்த நாதமுனிகள் என்றோ என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த நாதமுனிகளை கொண்டாடி அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம்.
श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनां श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलं श्रीमत्सुन्दरजामातृमुनिमानसवासिने सर्वलोकनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.